ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கனவா மீன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கனவா மீன் அப்படின்னும் சொல்லுவாங்க, இல்லை கடம்பா மீன் அப்படின்னும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிலர் வந்து கடம்பா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி கூடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷில் வந்து ஸ்குவிட், இது வந்து ஸ்குவிட் கிரேவி அப்படின்னும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா ஸ்குவிட் ரோஸ்ட். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரு டேஸ்ட்டில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து அப்போ வந்து கிளியராக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் ரைஸோட இந்த கனவா மீன் ரோஸ்ட்டை பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அருமையான கனவா மீன் ரோஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கனவா மீன். அதாவது பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும். நாங்கள் ஆக்சுவலி வாங்கும் போதே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். மேலே வந்து ஒரு ஸ்கின் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டதால் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு கை அளவு இந்த உள்ளங்கை இருக்குல்லையே அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரவமனையிலையோ இல்லை கத்திலையோ குட்டியாக நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல தண்ணியில் ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா, அதாவது மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணால் மட்டும் போதும். நம்மளுக்கு வந்து வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ பாருங்கள், எவ்வளோ ஜெல்லி மாதிரி ரொம்பவே கையில் எடுக்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்குவிட் ரோஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 அல்லது 4 கூட ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரியட்டும். எல்லாமே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து 3/4 கிலோ வந்து இருக்கும் இந்த ஸ்குவிட்டு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கனவா மீன் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு 1 மினிட் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு பிட்டு தண்ணி கூட நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி வந்து தானாக சுரந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு நம்ம மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ குக்கரில் ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், நான் விசில் எடுத்ததுக்கப்புறம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதே ஸ்டேஜில் ஒரு 1 மினிட் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி இப்படியே இருக்கும். எனக்கு ரோஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனேன். ஸோ அந்த தண்ணியெலாம் சுண்டி உங்களுக்கு வந்து ரோஸ்ட் பதத்தில் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம வந்து ஸ்குவிட் வந்து ரோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இதோ பாருங்கள், தண்ணிலாம் சுண்டி இந்த மாதிரி ரோஸ்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ரெசிபி, டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.